ஹாய் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லலாம். ஹாய் ஃபேமிலின்னு சொல்கிறாலாம். அதான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் வந்து சிவா ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கான். நானும் போயிட்டு இன்றைக்கி மண் எடுத்துகிட்டு வர போகிறேங்க. 2-3 நாளாகவே செம்மண் நல்லுன்னு நினச்சிட்டு இருந்தேன். தெரிஞ்சுங்க ஒருத்தவங்க வந்து போய் அள்ளிக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு மூட்டையில் போய் அள்ளிட்டு இவனை ஸ்கூலில் விட்டு இப்போ என்ன எங்கேயும் வெளியே போட மாட்டாங்க பாருங்க. எங்கேயோ போயிட்டு வந்தால் உடனே அழுகிறது. ஐயோ நீமா அப்புறம் என்ன மணியாக டயராக நானும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு தான் பேரு. இவங்களுக்கு இவங்க வேலையை செஞ்சுக்கவே நேரம் கரெக்டா இருக்குது. நான் இதுல எங்க இருந்து இவளை வச்சு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லைங்க. சுல்லாங்கடி ஒரு பக்கம் கசகசன்னு ஐயோ கொடுமை, வெய்ய தாங்க முடியல. போயிட்டு அப்படியே வாங்க இந்த விளாகையாவது ஒழுங்கா எடுக்கிறேன். நைட்டு சுத்த சப்பாத்தியும் சிக்கன் குழம்புங்க. காலைல சிவாவுக்கு வேணுமா எடுத்துட்டு போறான். அவன் வித்தியாசமா எல்லாத்தோட மோசமா இருக்கும். அவனுக்கு லெமன் சாதங்கின்றியாமா? அது காஞ்சிரும் சொல்லுமே, கொடுத்து விடாத. சாப்பிடறதுக்கு மட்டும் அதுவும் நாங்க வீட்டுல அரைச்ச மாவு. சத்தியமா சொல்ல முடியல வார்த்தை. நைட்டு தண்ணி தாகம் வேற, தூக்கமே இல்ல. காந்தெல்லாம் காந்தது. போய் குடிச்சிட்டு வந்தாவது இந்நேரத்துக்கு மேலையாவது சும்மா தண்ணி வந்து படுத்து அந்த அளவுக்கு படாத அவசப்பட்டோம். ஆனா எந்திரிக்க முடியல, எனக்கு அந்த அளவுக்கு டயர்ட்னஸ். ஏமா என்ன எடுக்க வராங்கிறதையே நான் மறந்து போறேன். அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். உண்மையா ஃபர்ஸ்ட் கரண்டி எடுக்கணும்னு வந்தான். தேவச்சு என்னத்தையோ தேடுறான். ஆனா என்னன்னு தெரியல. இப்போ அப்படிதான் வரேன். என்னத்த எடுக்க போறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்லு பீரோ சேர்த்தாருங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு. ஏப்பா யாருக்கு என்ன பண்ண போறான் நீ? வெள்ளி சனி 3 நாள் வீட்டுல இருக்கட்டியா? பள்ளி பதா ஸ்கூல் லீவுங்க. கோயில் பக்கத்துல திருவிழாவான். நான் தெரியாம நான் மட்டும் கூட்டு போயிட்டேன். லீவு கேட்க மாட்டியா? நேரடியா வரும்போது கேட்க மாட்டேன். நான் போறேங்க எடுத்து போயிட்டு சிவா இருக்காது. சிவன்யாவுக்கு வாக்கர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வந்தது. ஏன்னா எந்திரிச்சு டப்பு டப்புன்னு உள்ளாளா. இனிமே வந்து மேடம் நடப்பாங்க அப்படியே அழகா ஊட்டிக்கிட்டு. ஏதாவது சோறு வடிக்க போறேன்னா திரும்பி பாக்கிறதுக்குள்ள எங்கேயா ஓடிடுறேன். மேல தெரியாம காலை வச்சுட்டேன். இதுலனாலும் எங்க பின்னாடி வந்து நிப்பா. இருந்தாலும் தெரிஞ்சுக்காது. கொஞ்சம் நவருவா. நான் எக்ஸைட்டிங்கா இருந்தேன். எப்படா வரும் பாத்தீங்களா? மேடம் இப்பவே எந்திரிச்சு நிக்கிறாங்க. உட்காந்து பொசிஷனை பாத்தீங்களா? முட்டி போட்டு விட்றா சிவா. ஏய் கொஞ்சம் சாப்பிடுதாங்க. கொஞ்சம் அப்படி துப்புற பார்த்தீங்களா? சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள ஒரு போர்க்களமே நடக்குதுங்க. மா என்னம்மா ஐயா வேற அப்பப்போ ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க பாருங்களா. இவ காலில் தெரியாமா அவன் காலை வச்சிட்டானாங்க. அதுக்கு சாரிம்மா, நான் சாரி கேட்டு தான் தருவேன் எங்கள் அம்மாட்டாங்கிறான். நீ உனக்கு ஸ்கூல் இல்லை அதனால அவனை விட்டுட்டு உட்காந்துருக்கான். நின்னுது அப்படி இல்லை. உண்மையிலேயே எனக்கு ஸ்கூல் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. ரொம்ப குட்டி பசங்களை வைக்கல. 7th 8th அவங்களா இருந்தாங்க. ஸ்கூலுக்கு காலையில் பிரிச்சு ஓடி இருந்தது. சரி நம்ம ஸ்கூலுக்கு போல எனக்கு ஒரு முக்கியமான வேலை. பாட்டி வந்துருக்காங்க, தூங்குறாங்க. அவனை டிஸ்டர்ப் பண்ண விடாம விட்டேன். எதுக்கு போனான்னு பார்த்தீங்கன்னா, வாமா வீடியோ எடுமா. இதை பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து மெயினாக நான் போனது இந்த மண்ணுக்காக. நீ போய் ரொம்ப அழைச்சி பண்ணிட்டேங்க. பாருங்க எங்க கிடக்குற குப்பையெல்லாம் பொறிட்டு வந்து போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? மண்ணு ஒரே இடத்துல கொட்டி வச்சிருந்தோம். விளையாண்டு அதையும் இதையும் போட்டு செம்மண்ணுக்காக தாங்க போய் ரொம்ப தூரம் அலைஞ்சேன். எவ்வளோ ரொம்ப அலைஞ்சிட்டேன். ஆமா எங்க அந்த வாய்க்கால் இல்லையா? இங்கே பக்கத்துல கோட்டைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும். வீடியோலயே நமக்கு லோக்கல்ல பாக்குறீங்களா? செம்மண்ணு போயிட்டு சரி ஒரு 3/4 சாக்கு அழுட்டு வந்தேன். ஏன்னா என்கிட்ட நிறைய மாதுளை கன்று இருக்கு. எல்லாம் என்ன ஆகுதுன்னா செத்து போயிடுதா. விதை முளைச்சிருக்கு. 100 கன்று இதுக்கு ஒரு 50 கண்ணையை காப்பாத்திட்டோம்னா. என்கிட்ட தோட்டம்லாம் இல்லை. சப்போஸ் யாராவது வச்சாங்கன்னா இல்லைன்னா நம்ம வளர்த்து வச்சோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா ஒரு இதுக்கு வந்துடும். எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய இடம் கிடைக்கும். ஒரு 10 கன்று கொண்டு போய் அவங்க வீட்டில் லைனில் கொண்டு எங்கள் அம்மா வீட்லையும் இடம் இருக்குது. அதெல்லாம் ஊனி விட்டுலாம் பார்க்குறேன். நான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் முளையப்பா. அதனால சரி ரெடி பண்ணுறேன். இதுக்காக தாங்க போனோம். இவனை சமாளிக்க போகிறது எப்படின்னு தெரியல. சாயங்காலம் இது கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அடுத்து போய் இன்னைக்கு நான் உண்மையாவேங்க ஃபர்ஸ்ட் நாள் அனுப்புறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்ததா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது பல்ல விளக்கிட்டு படுத்துருக்கலாம்டா. இவர் கொஞ்ச நேரம் மண்ணள்ளி ஆள்றதுக்கு போறாரு அப்படின்னு நினைச்சா எல்லா வேலையும் காலையில முடிச்சுட்டாங்க. திரும்பி பார்த்தா இவங்க எல்லாரும் பக்குன்னு வந்து இவனை கொண்டாந்து விட்டுட்டு நிக்குது. ஏன் அது நீங்க நினைக்கிற மாதிரி டிஸ்டர்பா நினைக்கலாம. தொடாதடா, எடுக்காதடா, பாப்பாவை பிடிச்சி கில்லாதடா, அடிக்காதடான்னு சொல்ல அவன் அதே தான் பண்ணுவான். அவனுக்கு தெரியல விவரம். நிம்மதியா தூங்க முடியலங்க. நாங்களாம் தூங்கி
வாய்ப்பே கிடையாது. இந்த லைன்ல இருக்கவங்க சத்தியமா எப்படி நிம்மதியா தூங்குறாங்கன்னு கொசு ஆனா கொசு பிரச்சனை. இந்த கபகபன்னு நான் சுத்தமா தூங்கவே இல்லை. என் பொண்ணுலாம் அப்படியே திரும்பி திரும்பி நின்றுட்டே கிடக்குறாளா, தூங்கவே இல்லை. எனக்கு அதே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு. நேற்று சாமி கும்பிட்றாங்க. நீ ஒரு நாளாவது கும்பிட்டுருக்காடி? ஒத்தச்சுன்னு வச்சுக்க, ஏன் கும்பிட்டதே இல்லையா? சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண நீ போய் அடுத்த நீ என்ன பண்ண இன்னைக்கு உனக்கு நல்லா ஒரு வசதியா போச்சு. இன்னைக்கு காலைல லெமன் சோறு கிண்டி கொடுத்து அமிச்சா அவனுக்கு. அதை வந்து அவன் சாப்பிட்டா, இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் நைட்டு சுட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, தக்காளி இல்லைங்கிறா, உட்காந்துருக்கா. நான் சாயங்காலம் தான் செய்வேன். அதுவும் இப்ப அவ தூங்குறாங்க, அவ தூங்க வச்சுட்டு நான் வந்து வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், ஏன்னா அவள் சாப்பாட்டுக்கு அழுவா அப்படிங்கிறதுனால அவளுக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டு போய் ஷபா அப்படின்னு உட்காருவேன். உடனே எழுந்திரிச்சிருவாளா. அது மாதிரி இப்போ வந்து அவளுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வச்சுருக்காங்க. அப்புறம் சுடு தண்ணி நல்லா ஆற வச்சுருக்கேன். வெள்ளை சாதம் நல்லா பூக்க வடித்து வச்சுருக்கேன். அப்படியே முட்டை அப்புறம் சாதம் இதில் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடித்து ஊட்டினா குழந்தைங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால இதை ட்ரை பண்ணுறாங்க. எப்போ பாரு அப்படியே எனக்கு டைம் கிடைச்சாலும் நான் மேக்ஸிமம் அதிகம் என்ன பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பாவுக்கு என்ன சாப்பாடு ஊட்டலாம். இப்போ வர வர ஓவராக இழைக்கிறான். இந்த டைம் எங்கள் அம்மா ஊருக்கு போனப்போலாம் ஃபோனில் பார்க்க வேணால் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம், நேரில் வந்து ரொம்ப இதாக இருக்காளா. எங்கள் அம்மா இந்த டைம் போனப்போலாம் சரியாக திட்டினாங்க. நான் என்ன பண்ணுறது, டெய்லியும் ஊட்டிட்டு தான் இருக்கேன், அவள் வாங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா என்னை பிடிச்சி அப்படி பேசினாங்க, நீ கண்டுக்கிறதே இல்லை பிள்ளையா அப்படின்னு. அதனாலவே நான் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு கட் ஆகிடுதுங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. 256 GB பத்தில். நமக்குலாம் 1000 GB வச்சு தான் வாங்கணும். அந்தளவுக்கு நம்மகிட்ட வசதி இருக்கா? 1000 GB ஒரு டிப். சரி, அதை விடுங்க, தேவையில்லாத கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு. அதோட முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைபரோ நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தவங்களோ யாரோ ரோட்டில் பார்த்து நான் பார்க்காம வந்திருக்கலாம், இங்கே கூப்பிட்டு கூட நான் கேட்காம வந்திருக்கலாம். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறீங்க. என் காதில் கேட்டிருக்காத நான் பார்த்துருக்க மாட்டேன். நீங்களாம் வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பேசிடுவேன். சில பேர் அதுக்கு நினைப்பாங்க, வேணா ரொம்ப சீன் கட்டுறாமல் போகிறாங்கலாம் நினச்சிடாதீங்க. இது இயல்பு சொல்கிறேன். ஏன்னா இது நடந்திருக்கலாம், நிறைய பேருக்கு நாங்களே நோட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். ஒரு சில விஷயங்களை கமெண்ட்டுமே வந்தது, அதனால சொல்லிக்கிட்டு. ஆக மொத்தங்க இந்த செடி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவர் ஊர் விட்டு ஊர் போய் என்ன ஒரு தைரியத்தை பார்த்தீங்களா மண் அள்ளிட்டு வர்றதுக்கு. போலீஸ்காரங்க வழியில் என்ன இது வந்து நான் மணல் திருடிட்டு வரல, இது வந்து தோட்ட மண்ணு தானே. ஆமாம், தோட்டனால தானே. நான் மணல்லாம் நல்ல மாட்டாங்க, அள்ளுனாலுமே ஆற்றுல அள்ளிருக்கேன். வேஸ்ட் மணல் கிடக்கும், களிமண் மாதிரி, அதுதான் அள்ளுவேன். எனக்கு தெரியும் அதெல்லாம் இல்லைனா கேஸ் போட்டுருவாங்கன்னு. அவ்வளோ முட்டாளா ஏன் செடி வைக்கிறதுக்குங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம செடியை கேள்விட்டு போறோமா இல்லை திருடிட்டு மூட்டை எடுத்துட்டு போறோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏர்லி ரெட் பழம் உங்களுக்கு போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஊருக்கு போயிருந்தப்ப மாமியா எடுத்து வந்தாங்க. சிகப்பா இருக்கும் பழம், அதுல பாலே வராது, ஆனா இவ்வளவு பசங்க வரும் காய். அது 5000 ரூபா ஒரு செடி. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அந்த செடி ஒரு 12 செடி இங்க 14 2 செத்துச்சு. இதெல்லாம் நம்ம செம்மண்ணு மாத்தணும்னா பழம் நல்லா சூப்பரா வரும். பழம் முந்திரி அதுக்காக இப்ப ரெடி பண்றேன். இவ்வளோ வெறும் முந்திரி கண்ணெல்லாம் நாங்க வளர்த்தோங்க. எந்த இது சாப்பிட்டாலுமே வளர்ப்போம். அதெல்லாம் இவர் பராமரிக்கிறதுக்கு இது இல்லாம செத்து இடம் இல்லைங்க. அதான் ஏதாவது ஆசை இருந்தோம்ட்டா என்ன பண்றது, இதை குடும்பம் போட்டு முளைய முளைச்சுதான் வரும். வைக்க இடம் இல்லைல்ல. எங்க வீட்டுல ஏகப்பட்ட மாங்கன்னு ஆல்ரெடி இருக்கு. வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட 100 செடிக்கு மேலே தாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா விதை சாப்பிட்டுட்டு போடுவோம், அதெல்லாம் எல்லாமே பொழைச்சி போய் அத்தனை இருக்குங்க. இப்போ கூட அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சிவா என்ன பண்ணுறான், அந்த வண்டியில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னால் உட்காரல. ஆனால் போன டைம் உட்காந்துருந்தான். பாட்டி கிளம்புறாங்க, தூக்கம் முடிஞ்சுது, அவங்க கிளம்புறாங்க. அதான் சரி டீயை குடிச்சிட்டு இப்போ பாட்டின்னு இருக்காங்க. நான் வீடியோவே போடலைங்க. 2-3 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுங்க, அவங்கள பார்த்துட்டே இருக்கும் போலங்க. நான் மனசில் பால் வத்த மாதிரி இருக்கு. உண்மையாக தான். மோஸ்ட்லி நம்மள எல்லாம் ஹேட்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக வீடியோ போடுற ட்ரை பண்ணுறேங்க. இனிமேல் நான் அப்படியே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிக்கணும். அடுத்த பிளாக்ல மீட் பண்ணலாம். பாங்க.